மேற்கு ஜாவாவில் பண்டோங்கில் ஏற்பட்ட நிலச்சரிவை தொடர்ந்து நேற்று 2வது நாளாக தேடும் மற்றும் மீட்பு நடவடிக்கையின் போது மொத்தம் 25 உடல்கள் மீட்கப்பட்டன. அனைத்து உடல்களும் அடையாளம் காணும் நடவடிக்கைக்காக போலீசிடம் ஒப்படைக்கப்பட்டதாக பேரிடர் நிர்வாகத்திற்கான தலைவர் அப்துல் முஹாரி தெரிவித்துள்ளார். மரணம் அடைந்தவர்களை தவிர இந்த நிலச்சரிவில் 23 பேர் உயிர் தப்பிய வேளையில் இதர 81 பேர் காணவில்லை என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வானிலை நிலைமைகளை தவிர தேடல் நடவடிக்கைகளின் போது மீட்பு பணியாளர்களுக்கு அந்த இடத்தின் நிலப்பரப்பு குறிப்பிடத்தக்க சவால்களை ஏற்படுத்தியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடுமையாக மழை பெய்ததைத் தொடர்ந்து பசேர் லங்காவ் கிராமத்தில் சனிக்கிழமை அதிகாலை மணி 2:30 அளவில் ஏற்பட்ட நிலச்சரிவில் பல்வேறு குடியிருப்பிடங்கள் புதையுண்டன.